இயல் 2. இலக்கணம். வினைமுற்று. வினைச்சொல். ஒன்றன் செயலைக் குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். சான்று, பாடினான், படித்தான், ஓடிய, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாகக் கொண்ட சொற்களாகும். வினைமுற்று. பொருள்முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். இவ்வினைமுற்று பால், காலம், இடம் ஆகிய மூன்றையும் உணர்த்தும். சான்று, சென்றான். வினைமுற்று 2 வகைப்படும். வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவன், கருவி, செயல், நிலம், காலம், செயப்படுபொருள் ஆகிய 6ம் தேவை. இவை 6ம் வெளிப்படையாக வருவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். சான்று, வரைந்தான். செய்பவன் மாணவன், கருவி தாள், வண்ணங்கள் வரைகோல், செயல் வரைதல், நிலம் வரையும் இடம், காலம் இறந்த காலம், செயப்படுபொருள் ஓவியம். குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றினை அடிப்படையாகக் கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் குறிப்பது குறிப்பு வினைமுற்று எனப்படும். சான்று. பொருள், பொன்னன், இடம் ஊரன், காலம் சித்திரையான், சினை கண்ணன், குணம் சிவத்தன், தொழில் நடிகன். ஏவல், வியங்கோள் வினைமுற்றுகளும் உண்டு. ஏவல் வினைமுற்று. ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது அல்லது கட்டளையிடுவது ஏவல் வினைமுற்று எனப்படும். இது ஒருமை, பன்மை ஆகிய 2 இடங்களில் வரும். சான்று, நீ ஓடு ஒருமை, ஓடுமின் பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று ஓடுங்கள் என வருவது இக்கால வழக்கு. வியங்கோள் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். இது 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் உணர்த்தும். இதன் விகுதிகளான க, இய, இயர் ஆகும். சான்று. வாழ்த்துதல் வாழ்க, விதித்தல் செய்க, வைதல் ஒழிக, வேண்டுதல் அருளுக. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உரிய வேறுபாடுகள். ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று. முன்னிலையில் மட்டும் வரும். இறுதினை ஐம்பால் மூவிடங்களிலும் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. கட்டளை பொருளில் மட்டும் வரும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும். விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும், விகுதி பெற்றே வரும். பொதுவாக விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. ஈய, இயர் என்ற விகுதிகள் தற்போது வழக்கில் இல்லை. செய்யுளில் மட்டுமே வழக்காக உள்ளன.